எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது. உடனடியாக கரூருக்கு போங்க, ஸ்டாம்பீட் ஆனதாக கேள்விப்படுறோம். உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது 10 மணிக்கு தான். அந்த வேலை கூட ஓவர் த ஃபோனில் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் மீடியாவில் ஃபோனில் பேசிட்டே தான் போனேன். அவங்க கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன். எனக்கும் தெரிலங்க, செய்தி நான் உடனே போக சொல்லியிருக்காங்க. ஆன் த வே போயிட்டு எனக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்கம்போது தான் நான் சொல்லியிருந்தேன். நான் 10 மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன். ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினைச்சு பாருங்க, மார்ச்ல இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோட ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்குறது பார்த்துட்டு சும்மா இருக்கும். எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் பீங்க நம்மளுடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்றது ஒன்னோட யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன். நான் வாங்கப்பா, என்ஜாய் பண்ணுங்க, பட் ஹாப்பியாக இருங்க, பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருப்பி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் அன்புக்கரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம். தயவுசெய்து பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தரீங்க, யாருக்கு வேணால் ஆதரவு தரீங்க. ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தரீங்க. படிக்க வேண்டிய வயசில் தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க, சேஃபாக இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே திட்டோம். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை. பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று தெரிவிச்சு கூட்ட நெரிசல் சம்பவங்கள்ல, அதாவது IPL ஆகட்டும், கும்பமேளா ஆகட்டும், அந்த மாதிரி உயிரிழப்பு நடக்கிறப்ப அரசு காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் அது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழகத்துல தவறு யாரு மேல? தமிழக அரசுக்கு ஒரு பங்கு இருக்குது. தாவேகா நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்கீங்க, அரசு அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க சொல்ற கருத்து முன்னாள் நீதியரசர் அம்மையார் அவங்க பேரில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இப்போ எந்த கருத்து சொன்னால் அதுக்கு எனக்கு கான்ட்ராக்டாக ஆகிடக்கூடாது. ஸோ முழுமையாக அவங்க இப்போ களத்தில் உடனடியாக போயிட்டாங்க. இப்போ களத்தில் இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சி யார் மேலே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. இருந்ததில்ல இப்போ 41 ஆம்புலன்ஸ்லுமே கரூர் மாவட்டத்தை திமுக கழகம் போட்டிருக்கு. அதே போல வாட்டருக்கு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை இருந்தது ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததாக சொல்றாங்க. ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை எனக்குமே தேவை. அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கின்ற எண்ணம் தான் தோணும். பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு. எந்த ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும். அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை வரும்பொழுது அது சார்ந்து நம்ம பேசுவோம்.